வணக்கம் நண்பர்களே. அடிக்கடி நம்ம சேனலில் அமலாக்கத்துறை நெருங்கி விட்டது, ஆதாரங்களை எடுத்து விட்டது, ரமணா பாணியில் எல்லா விவரங்களையும் சேகரிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறத கேட்டு வாசகர்கள் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இப்படியே நீங்கள் உருட்டிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் ஒன்றும் நடந்தபாடு இல்லையே அப்படின்னு. எல்லாத்துக்குமே நான் இப்போ சொன்னதை இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டு நான் இந்த சொல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பிப்ரவரி 2வது வாரத்திற்கு மேல் 3வது வாரம்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன அத்தனையும் இது வரைக்கும் போட்டிருக்க வீடியோ எல்லாம் பாருங்கள். எல்லா வீடியோவில் இருக்க தலைப்புகளையும் பார்த்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. நடக்கலைன்னா என்னென்னு கேளுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நடிகை பேர் சொன்னால் நல்லா இருக்காது. 2 விஷயம். ஒன்று, இது நீதிமன்றத்துக்கு போகிறதுனால அந்த நடிகையோட பேர் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விஷயம். 2வதாக, ஒரு பெண், அது எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் நம்ம ஒரு பெண்ணை நாம இழிவு செய்யக்கூடாது அப்படிங்கிற நாகரிகனால விடுறேன். அந்த நடிகையினுடைய வெளிநாட்டு முதலீடுகளில் ரொம்பனா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மாமன் மச்சானும் போட்டி போட்டுக்கிட்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மச்சானும் மாப்பிள்ளையும் அப்படி வச்சுக்கோங்க, போட்டி அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த நடிகையுடைய இதில், வியாபாரத்தில். இதில் என்னென்னா, இந்த நிழல் கம்பெனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அதுக்கு யாருமே ஓனர்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஓனர் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஷேர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பெரிய குரூப்புகள் பண்ணுற வேலை. மிஞ்சிய பணம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடணும், இல்லைன்னா அவங்க பணம் மாட்டிக்குவாங்க, இன்கம் டேக்ஸில் மாட்டிக்குவாங்க. அதுதான் நமக்கு என்னென்னு புரியல. அது ஒரு பக்கம். அந்த மாதிரி பணத்தை பூரா கொண்டு போய் அந்த நடிகையுடைய வியாபாரத்தில் போட்டு பெருக்கி இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த நடிகையை கூப்பிட்டு வாக்குமூலம் வாங்கியாச்சு. இதுதான் இப்போ கடைசி தகவல். யார் வாங்கியிருக்காங்க? புலனாய்வு அமைப்பு, வருமான வரி புலனாய்வு அமைப்பு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க தான் எப்போதும் ரகசியமாக வச்சுருப்பாங்களே. ஐயா, சில விஷயங்கள் வந்து சேரும். சரி, இப்போ அந்த புலனாய்வு அமைப்புகளேருந்து கசிவிடப்பட்ட செய்தி இல்லை, ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்திகள். இப்போ அவங்க நடிகை இப்போ வாய் திறந்து எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாது, அவர் கொடுத்தாரு, நான் இன்வெஸ்ட் பண்ணேன், டெவலப் பண்ணேன். ரைட். இப்போ இந்த வாக்குமூலத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க, பரவாயில்லையா? இப்போ நடிகை படு சிக்கலில் இருக்காங்க. இதை தெரிஞ்ச தகப்பேன், யார் இன்வெஸ்ட் பண்ணவருடைய தகப்பேன், இப்படியாடா பண்ணுறது அப்படின்னு கண்ணா பின்னான்னு சீறி இருக்கார். பையன் மாட்டிட்டு முடிக்கிறாங்கிற ஒரு விஷயம், இன்னொரு விஷயம், இப்படி நமக்கு தெரியாமல் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கிற ஆதங்கம். என்ன பண்ணுறோம்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.